வணக்கம் மக்களே! இந்த காணொளி பதிவுல நாம இத பத்தி பார்க்க போறோமா இருந்தா, செய்தி ஒன்று பார்க்க போறோம். என்ன செய்தின்னு பார்த்தீங்களா இருந்தா, பலாங்கொட பின்னவல போலீஸ் நிலையத்துக்குள்ள நபர் ஒருவர் தன்னுடைய கழுத்து மற்றும் கைகளை வெட்டி, அந்த போலீஸ் நிலையத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அந்த போலீஸ் நிலையம் மட்டும் இல்லங்க, அதனுடன் ஒட்டிய சமூகமே அதிர்ச்சியா போயிருக்கு. எஸ். அந்த ஒரு நபருக்கு என்ன நடந்துச்சு? எதனால் இப்படி ஒன்று நடந்துச்சு என்பதை பார்க்கலாம். எஸ். என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, ஒரு குடும்ப பிரச்சனையால ஏற்பட்ட ஆ ஒரு கொடூரம் என்று சொல்லலாம். தாய், தந்தை, மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஒரு விவாதம் ஒன்று நடந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஒரு நேரத்துல ஒரு இளைஞர் 21 வயதுடைய நபர் அவருடைய பொக்கெட்ல ஒரு கத்தியும் கொண்டு போயிருக்கு. அந்த கத்தியால அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு தெரியல. அந்த ஒரு கத்தியால தன்னுடைய கழுத்து மற்றும் கைகளை வெட்ட ஆரம்பித்திருக்கு. அந்த ஒரு நபர் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடும்போது அதனை தடுப்பதற்காக உதவி செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது அவர் பலாங்கொட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். அதை தாண்டி அந்த ஒரு போலீஸ் பிரிவால் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த ஒரு செய்தியின் மூலம் நாம என்னத்தை தெரிஞ்சு கொள்ளணும்டா, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது குடும்ப பிரச்சனையோ சரி, நம்மளோட உறவினர்கள் மூலமாவும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வை யோசிச்சு கலந்துரையாடி ஆறுதலா எடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாம குற்றங்கள், அதாவது நம்மளை நாமளே வருத்தி கொண்டு உயிரை பலியாக்கி கொண்டு இதெல்லாமே ஒரு சமூகத்துக்கு ஒரு எதிர்மறையான ஒரு எடுத்துக்காட்டா அமையுமே தவிர ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு பயன்படாது. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டும் என்று பாத்தீங்களா இருந்தா, இந்த நம்மட உடம்ப நாம காயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்ற, அமைதியாக கலந்துரையாடி ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கணும். குற்றங்கள் அனைத்துமே இப்ப எல்லா இடமும் அவுட் சைட்ல நடக்குது, வீட்டுக்குள்ள நடக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இப்படி ஒண்ணு நடந்திருக்கும் போது நினைச்சு பாருங்க, அது எந்த அளவு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்கும்னு. தயவு செஞ்சு ஒரு சமூகத்தை நல்லபடியா கட்டி எழுப்புறது நம்மட கையில தான் இருக்குது. அதனால நிதானமா இருப்போம், அமைதியா இருப்போம். நம்மளோட ப்ரெஷர் எல்லாத்தையுமே நாம கொண்டு நம்மளை நாமே அடக்கியால தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்த ஒரு செய்தியோட சந்திப்போம். நன்றி.